கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதரனே, சகோதரியே, ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, தயவு செய்து இந்த செய்தியை நீங்கள் முழுவதுமாக கேட்டு இயேசு கிறிஸ்துவின் அன்பை ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, பரிசுத்த வேதாகமத்திலே 1 நாளாகமம் எழுதின புஸ்தகம் 28வது அதிகாரம் 9வது வசனம். அங்கே நீங்கள் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சாலமோனை பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? சாலமோனே, உன் பிதாக்களின் தேவனை முதலாவது நீ அறிந்து கொள், 2வது உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார். அது மட்டுமல்ல, ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? இப்படி உத்தம இருதயத்தோடு உற்சாக மனதோடு பிதாக்களின் தேவனை சேவிக்கும் பொழுது எல்லா இருதயங்களையும் ஆராய்கிறவர், அறிந்திருக்கிறவர், நினைவுகளை எல்லாம் தோற்றங்களை எல்லாம் அறிகிறவர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, ஆண்டவர் ஒரே ஒரு காரியத்தை மிக முக்கியமாக இந்த சாலமோனுக்கு சொன்னார். அவர் என்ன சொன்னார்? நீ அவரை தேடினால் அவர் உனக்கு தென்படுவார். நீ அவரை விட்டுவிட்டால் அவரும் உன்னை விட்டு விடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் சொல்லுகிற இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் கவனமாய் கேளுங்கள். நீ அவரை தேடினால் அவர் உனக்கு தென்படுவார். நீ அவரை விட்டுவிட்டால் அவரும் என்றென்றைக்கும் உன்னை கைவிடுவார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, பரிசுத்தமுள்ள தேவனாகிய கர்த்தர் திட்டமும் தெளிவுமாய் சொல்லுகிறார். பரிசுத்த வேதாகமத்திலே யோவான் எழுதின புஸ்தகத்திலே 20வது அதிகாரம் 20வது அதிகாரத்திலே 1வது வசனத்திலிருந்து 16வது வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கே வாரத்தின் முதல் நாள் மரியாள் அதிக இருட்டோட எழுந்து இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்ட அந்த கல்லறை இடத்திற்கு ஓடி வந்தாள். அங்கே இயேசுவின் சரீரத்தை காணாமல் ஊருக்குள்ளாக ஓடிப்போய் பேதுருவையும் இயேசுவுக்கு அன்பாய் இருந்த மற்ற சீசர்களையும் அழைத்து கொண்டு வந்தாள். அவர்கள் வந்து வெளியிலே நின்று கல்லறைக்குள்ளாக குனிந்து பார்த்த பொழுது அங்கே இயேசுவின் சரீரம் இல்லை. இயேசு கிறிஸ்து உயிரோடு, அவர் மரித்து உயிரோடு எழுந்து போவார் என்கிற அந்த சத்தியத்தை இன்னும் அவர்கள் அறியாமல் இருந்தார்கள். மற்ற சீசர்கள் போய்விட்டார்கள். ஆனால் பேதுரு என்ன செய்கிறார்? அந்த கல்லறைக்குள்ளாக உள்ளே குனிந்து போய் இயேசு கிறிஸ்து வைத்து இருந்த இடத்தை பார்க்கும் பொழுது அங்கு இயேசுவின் சரீரம் இல்லை. ஆனால் அவரை சுற்றி இருந்த சீலைகள் எல்லாம் அங்கே கிடக்கிறது. பிறகு பேதுருவும் ஊருக்குள்ளாக போய்விட்டார். கல்லறைக்கு வெளியே மரியாள் மட்டும் நின்று கொண்டு மிகவும் அழுது கொண்டிருக்கிறாள்.
கண்ணீர் விட்டு இயேசுவை பார்க்க முடியலையே என்று கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருக்கிறார். பிறகு இந்த மரியாள் கல்லறைக்குள்ளாக குனிந்து பார்த்த பொழுது இயேசு கிறிஸ்து வைக்கப்பட்டிருந்த அந்த சரீரத்தின் இடத்திலே தலை மட்டிலே ஒரு தூதனும் கால் மட்டிலே ஒரு தூதனும் வெள்ளை உடை அணிந்தவர்களாய் தேவ தூதர்கள் உட்கார்ந்திருந்தார்கள். அந்த தேவ தூதர்கள் மரியாளை பார்த்து, ஸ்திரியே ஏன் அழுகிறாய், ஸ்திரியே ஏன் அழுகிறாய் என்று. அதற்கு மரியாள் சொல்லுகிறாள், என் ஆண்டவர் யாரோ எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். அவர் வைத்த இடமும் எனக்கு தெரியவில்லை. தெரிந்தால் நான் போய் அவரை எடுத்துக்கொள்வேனே என்று சொல்லிவிட்டு பின்னாடியாக திரும்பி பார்க்கிறாள் மரியாள். அங்கே இயேசு கிறிஸ்து தச்சு ரூபமாக நின்று கொண்டிருக்கிறார். ஆனால் என் அன்பு தேவ பிள்ளையே, இந்த மரியாளுக்கு அவர் இயேசு என்று தெரியவில்லை. தோட்டக்காரர் என்று எண்ணி, ஐயா என் ஆண்டவரை நீர் எடுத்துக்கொண்டு போயிருந்தீரானால் சொல்லும், நான் வந்து எடுத்துக்கொள்கிறேன் என்றாள். அதற்கு இயேசு, ஸ்திரியே ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்று கேட்டதற்கு மரியாள் சொன்ன பதில், தோட்டக்காரர் என்று எண்ணித்தான் அவள் அதை சொன்னாள். ஆனால் இயேசு மரியாளுடைய பெயரை சொல்லி, மரியாளே 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 என்று பெயரை சொல்லி கூப்பிட்ட பொழுதுதான் மரியாளுக்கு அவர் இயேசு என்று கண்டுகொண்டாள். உடனே மரியாள் ரபுனி ரபுனி என்று கண்ணீரோடு சத்தமிட்டாள். ரபுனி என்றால் அதற்கு அர்த்தம் போதகரே என்று அர்த்தம். இயேசு, மரியாளே என்னை தொடாதே, இன்னும் நான் பரத்திற்கு போகவில்லை என்று சொன்னார். என் அன்பு தேவ பிள்ளையே, என் அன்பு தேவ பிள்ளையே, என் அன்பு தேவ பிள்ளையே, ஒவ்வொரு நாளும் ஆதி காலையிலே எழுந்து கர்த்தரை தேடும் பொழுது நிச்சயமாய் அவர் நமக்கு தரிசனமாவார். தச்சு ரூபமாய் நமக்கு எதிராக தோன்றுவார். என் அன்பு தேவ பிள்ளையே, மரியாள் கண்ணீரோடு இயேசுவை தாகத்தோடு, ஆசையோடு, ஆவலோடு, விருப்பத்தோடு, எண்ணத்தோடு, ஏக்கத்தோடு, கண்ணீரோடு தேடினபடியினால் இயேசு இந்த மரியாளுக்கு தென்பட்டாரே. மரியாளே என்று பெயர் சொல்லி அழைத்தார் அல்லவா? என் அன்பு தேவ பிள்ளையே, அப்படியாக நீங்களும் அதிகாலையில எழுந்து ஆண்டவரை தேடும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாய் தென்படுவார். வேதம் என்ன சொல்லுகிறது? வேதம் என்ன சொல்லுகிறது? ஆதி காலையிலே என்னை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள் என்று வேதம் சொல்லப்படவில்லையா? என் அன்பு தேவ பிள்ளையே, வேதம் இப்படியாய் சொல்லுகிறது, கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று சொல்லப்படவில்லையா? நாம் தேடும் பொழுது நிச்சயமா இயேசு நமக்கு தென்படுவார். நம்மளோடு அவர் அன்பாய் பேசுவார். என் அன்பு தேவ பிள்ளையே, ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு சமயத்திலே ஒரு குட்டி பையன், ஒரு தாயும் தகப்பனுக்கும் ஒரே ஒரு பையன். அந்த குட்டி பையன் அவன் என்ன செய்கிறான்? ஒவ்வொரு நாளும் தன்னுடைய பள்ளிக்கூடத்திற்கு புறப்பட்டு போகும் பொழுது போகிற வழியிலே அங்கே ஒரு தேவாலயம் இருக்கும். அவன், அந்த குட்டி பையன் ஒவ்வொரு நாளும் பள்ளிக்கூடத்திற்கு போகும் பொழுது அந்த வழியில் இருக்கிற அந்த தேவாலயத்திற்குள்ளாக சென்று முழங்கால் படியிட்டு என்ன சொல்வான் தெரியுமா? ஏசப்பா, உம்முடைய பிள்ளை நான் வந்திருக்கேன். ஏசப்பா, இதோ உம்முடைய பிள்ளை நான் வந்திருக்கேன் அப்படின்னு அந்த ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு
ஏசப்பா நான் போயிட்டு வரேங்க, ஏசப்பா நான் போயிட்டு வரேங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அவன் ஸ்கூலுக்குள்ளாக கடந்து போவான். இது ஒரு நாள் 2 நாள் அல்ல, ஒரு வாரம் 2 வாரம் அல்ல, ஒரு மாதம் 2 மாதம் அல்ல, வருஷ கணக்காய் இந்த குட்டி பையனுடைய ஆசை, இவனுடைய ஆவல், இவனுடைய ஏக்கம் ஒவ்வொரு நாளும் பள்ளிக்கூடத்திற்கு போகும் பொழுது அந்த தேவாலயத்திற்குள்ளாக சென்று முழங்கால் படியிட்டு, ஏசப்பா உம்முடைய பிள்ளை வந்திருக்கிறேன், ஏசப்பா உம்முடைய பிள்ளை வந்திருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு தான் கடந்து போவான். ஆனால் ஒரு நாள் இரவு நேரத்திலே வீட்டில் இருக்கும் பொழுது இந்த குட்டி பையனுக்கு கடுமையான காய்ச்சல். என்ன செய்வதென்று தெரியவில்லை. அவனுடைய தாயும் தகப்பனும் அந்த குட்டி பையனை தூக்கி கொண்டு மருத்துவமனைக்கு ஓடினார்கள். மருத்துவர்கள் பரிசோதித்து விட்டு குட்டி பையனுக்கு காய்ச்சல் அதிகமாக இருக்கிறபடினாலே ட்ரிப்ஸ் விட வேண்டும், குளுக்கோஸ் இறக்க வேண்டும் என்று அட்மிஷன் செய்து விட்டார்கள். அதே போல பெட்டிலே இந்த குட்டி பையன் படுத்திருக்கிறான், ட்ரிப்ஸ் இறங்கி கொண்டிருக்கிறது. அவன் கண் மூடி அயர்ந்து தூங்கினான். திடீரென்று காலையிலே கண் விழித்து பார்த்த பொழுது அந்த மருத்துவமனையிலே அவன் படுத்திருக்கிற அந்த ரூமுக்குள்ளாக ஒரு கடிகாரம் மாட்டப்பட்டிருந்தது. அந்த கடிகாரத்திலே 8 மணி என்று அங்கே அவன் பார்த்தான். உடனே அவனுக்குள்ளாக, ஐயோ, டெய்லியும் தினந்தோறும் இந்த 8 மணிக்கு நான் பள்ளிக்கூடம் செல்லும் பொழுது தேவாலயத்திற்குள்ளாக சென்று ஏசப்பாவை நான் பார்ப்பேனே, ஏசப்பாவோடு நான் பேசுவேனே, ஏசப்பா உம்முடைய பிள்ளை வந்திருக்கு நான் சொல்லுவேனே. ஆனால் இன்றைக்கு எனக்கு தேவாலயத்துக்கு போக முடியல, ஏசப்பாவை பார்க்க முடியல, ஏசப்பாவோட நான் பேச முடியலையே என்று கண்களிலே கண்ணீரோடு அவன் பெட்டிலே படுத்திருந்தான். திடீரென்று அந்த ரூமுக்குள்ளாக ஒரு வெளிச்சம். அந்த வெளிச்சத்தின் மத்தியிலே ஏசப்பா அந்த பெட்டுக்கு பக்கத்தில் நின்று அந்த குட்டி பையனுடைய பெயரை சொல்லி, பிள்ளையே, இதோ உன்னுடைய ஏசப்பா நான் வந்திருக்க, உன்னுடைய ஏசப்பா நான் வந்திருக்க, ஏன் அழுகிறாய் என்று ஏசப்பா அந்த குட்டி பையனை பார்த்து கேட்டார். ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? பிள்ளையே, நீ ஒவ்வொரு நாளும் என்னுடைய ஆலயத்திற்குள்ளாக வந்து ஏசப்பா உங்களுடைய பிள்ளை வந்திருக்கிறேன்னு சொல்லிட்டு தானே நீ போவ. ஆனா இன்னைக்கு உனக்கு சரீர பலவீனப்பட்டதுனால என்னுடைய ஆலயத்திற்கு நீ வர முடியல, என்னிடத்துல நீ பேச முடியல, ஏசப்பா நீ என்னை கூப்பிட முடியல. ஆகவே நீ ஒவ்வொரு நாளும் என்னை ஆசையோடு, வாஞ்சையோடு, தாகத்தோடு, ஏக்கத்தோடு தேடினாய் அல்லவா? பிள்ளையே, பிள்ளையே, இன்றைக்கு நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன், நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் நீ என்னை தேடினபடியினாலே நான் இப்பொழுது உன்னையே தேடி வந்திருக்கிறேன் என்று ஏசப்பா சிரித்த முகத்தோடு அன்போடு கூட அந்த குட்டி பையனிடத்துல சொல்லி அந்த குட்டி பையனை தூக்கி அணைத்து கொண்டு முத்தமிட்டார். என் அன்பு தேவ பிள்ளையே, என் அன்பு தேவ பிள்ளையே, கர்த்தர் அதைத்தான் சாலமோனுக்கு சொன்னார். நீ அவரை தேடினால் அவர் உனக்கு தென்படுவார், நீ அவரை தேடினால் அவர் உனக்கு தென்படுவார். அதே போலத்தான் மரியாள் ஆதி காலையில எழுந்து வாஞ்சையோடு, தாகத்தோடு, எண்ணத்தோடு, ஏக்கத்தோடு ஆண்டவரை தேடினபடினாலே இயேசு அந்த மரியாளுக்கு காட்சி அளித்தார் அல்லவா, தென்பட்டார் அல்லவா, மரியாளே என்று பெயர் சொல்லி கூப்பிட்டார் அல்லவா? என் அன்பு தேவ பிள்ளையே, வேதத்துல சொல்லப்பட்டபடி ஆதி காலையிலே என்னை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள், கண்டடைவார்கள். என் அன்பு தேவ பிள்ளையே, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை வாஞ்சையோடு, தாகத்தோடு, ஏக்கத்தோடு நாம் தேடும் பொழுது நிச்சயமாய் நமக்கு தென்படுவார், நம்முடைய பெயரை சொல்லி அன்போடு அழைப்பார். என் அன்பு தேவ பிள்ளைகளே,
கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோடு இருக்கட்டும். கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆமேன்.